ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆமாங்க, நாங்கள் சடனாக போட்ட இந்த ட்ரிப்பில் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய இடத்த நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆரம்பித்து டீப்பான வில்லேஜில் வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பசுமாட்டோட பாசத்தில் ஆரம்பித்து மக்களோட நேசம் வரைக்கும் இப்படி வில்லேஜ் வாழ்க்கையை சந்திச்ச நாங்கள் சாப்பாடுல இருந்து சரிஞ்சு விழுற அருவி, போட்டிங்கு, ஆத்தோரத்தில் பொரிச்ச மீன் அப்படின்னு ஆபத்தான திம்பம் மலைப்பாதை வழியா டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் அழகான ஒரு வில்லேஜுக்கு நாங்க டிராவல் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணவையும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கலைப்பொருட்கள் நிறைஞ்ச ஷாப்பிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பா முடியலடா அப்படின்னு சத்தியமங்கலத்திலிருந்து ஊட்டி வழியா போற வழியெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச அடர்ந்த காடான முதுமலை வழியா மைசூருக்கு நாங்க இறங்கணும். மடியில உட்கார்ந்தபடியே மைசூர்ல மறக்க முடியாத மெமரிஸ் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா as a ஃபேமிலியா நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட் எங்களோட மட்டும் இருந்தா பத்தாது, இதை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்ன்றதுனால நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு எபிசோடா உங்களுக்கு டெடிகேட் பண்ண இருக்கோம். இந்த எல்லா எபிசோடையும் என்ஜாய் பண்றதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஹாய், குட் மார்னிங். ஸோ நீங்கள் வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து வெளியே லாங் ட்ரிப் கிளம்புறோம் அப்படின்னா என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றது பார்த்துருப்போம். ஸோ அது பேஸ் பண்ணி நேற்று எல்லாமே செக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வண்டியும் பக்காவாக ரெடி. இன்றைக்கி நாங்கள் வந்து லாங் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா என்னோட மிஸ்ஸஸையும் என்னோட குழந்தைய பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு, அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோட ஃபேமிலியை பிக்கப் பண்ண போகிறோம். டே 1 எங்களுக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் என் பையனும் கார்லேயே போயிட்டு என் ஃபேமிலியில் என் ஒய்ஃபையும் என் டாட்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நாம் அவர் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அந்த ட்ரிப்பை தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி சத்தியமங்கலம் போகிற இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்ற அந்த வீடியோவை தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எபிசோடாக பார்க்க போகிறீங்க. தம்பி, அது 70mm நினைக்கிறேன். நம்ம கூட தம்பி வந்துட்டாரு. ரொம்ப நன்றிக்கா. உண்மையிலேயே ஃபைனலா கேமராக்கு ஹாய் சொல்றேன். இருந்தாலும் கிளம்புவோமா? ஓகேண்ணா. இப்படி கிளம்புன நாங்கள் கொஞ்ச நேரம் சென்னை டிராஃபிக்கில் பயங்கரமாக மாட்டி கேட்டி தான் சென்னையை விட்டு நாங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் வந்து ரீச் ஆனோம். எப்பவுமே ரோட் ட்ரிப் அப்படின்னா கம்பல்சரியாக நம்ம ரோட்டில் யாராவது நம்ம கூட ப்ளே பண்ணுறவங்க வருவாங்க, இடைஞ்சல் கொடுக்குறவங்க வருவாங்க, டிரைவிங்கை நல்லா பண்ணுறவங்க வருவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்புறம் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்லாம் வந்து நம்மளோட ரோட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணி ஓட்டுறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. இருந்தாலும் ரோட் ட்ரிப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து சேஃபாக நம்ம பண்ணணும். அப்படி நாங்கள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், வண்டி ரொம்ப ஒஸ்ட்டாக ஓட்டுறாங்க. உடனே போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எர்டிகாவை தட்டிட்டு இருப்பான். ஜஸ்ட் மிஸ் அந்த எர்டிகா. இல்ல அரிப்பா, இண்டிகேட்டர் போடவே இல்லை. அதுதான் சொல்லுங்க அரிப்பா. இப்போ வந்து வண்டி பைக் ஓட்டுற மாதிரி ஓட்டுறா போல வண்டியை. இந்த ஊர்க்கார பையெல்லாம் இருப்பாங்க. இந்த வண்டி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சட்டுன்னு அவர் கட்டு ஆயிடுச்சுன்னா சட்டுன்னு நம்மளுக்கு கட்டு கொடுப்பாரு. பாருங்க, அப்படியே வந்துட்டே இருக்கான் பாரு, லெஃப்ட் வந்துட்டே இருப்பான். ஏன்னா முன்னாடி அவன் ஏறுறான்ல. ஓட்ட இல்லைன்னு சொல்லலாம், சட்டனா நல்லா ஓட்டு தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஐயோ, நல்லா ஜாலியா வண்டி ஓட்டுறான். என்ஜாய் பண்ணி நான் ஓட்டுற மாதிரி ஓட்டுறான். என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுறாரு அவன். அப்படிதான் ஓட்டுறாரு. வழியும் விட மாட்டான், இந்த சைடு போக மாட்டான், இந்த சைடு போக மாட்டான். திடீர்னு கட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவான் போல. பெரியப்பா பிரிச்சுட்டு அவங்க முன்னாடி ஓடிடுவோம்ப்பா. ஆனா பாதிகளா எத்தனை பிள்ளைங்கள உள்ள வச்சுட்டு ஃபோன் பேசி வண்டி ஓட்டு
இல்ல மொத்தமா திரும்பி பேசி போட்டான்றேன். அதான் உள்ள யாராச்சும் இருப்பாங்க நினைக்கிறேன் ஜாலியா. அதான் அவர் பிடிச்சவர் இருப்பாங்க. அதனால தலைவர் அதனால தலையை ஜாலியா என்ஜாய் பண்ணி வட்டி ஓட்டுறாங்க. ட்ரெயின் மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. ஏன் சரி ஃபீமேல்லாம் இருக்காங்களா? ஃபேமிலியில் இருக்காங்க இந்த சைடு ஃபிட் சீட். சரி சரி. அதனாலதான் ஜாலியா வண்டி ஓட்டுறாங்க. இப்போ வண்டி அப்படி போலாம், தப்பு இல்லைங்க. நாங்க சொன்னால ஆப்போஸ் வாங்கிக்கிறோம். வண்டி ஓட்டுறது தப்பு இல்லை, ஓட்டலாம் ஒர்த்து தான் அவரு. இப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக சேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பக்கத்தில் இருக்க தம்பிக்கு தெரியாது நாங்கள் டிஃபன்ஸ் வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. அது தெரியாமல் அவர் என்ன பேசுகிறாரு நீங்களே கவனிங்க. தாண்டிட்டு வெளியே மரத்தை பார்த்து கையேந்தி வேணும் அழகா பொறுமையா சின்ன நல்லா இருக்கிற உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கையேந்தி பவன்லடா வீட்டுல இருந்து டிஃபன் கொண்டு வந்துருக்கா. 5 ஸ்டார் இல்லாட்டி என்ன, ஒரு 4 ஸ்டார் 3 ஸ்டார் அடுத்த குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஓகே நான் ஃபைன். அப்ப நாங்க நிறுத்த நல்ல இடத்துல கரெக்ட்னா பையன் பார்த்தியா அவன் ஏன்னா ஒரு கையேந்தி பவனா பார்த்து நிறுத்தினா வர வந்து சாப்பிடலாம். இந்த கனவு வேற இருக்கியா நீ எங்க கூட வந்துச்சு வண்டியில எவ்வளவு லக்கேஜ் பாரு போட்டு தள்ளி தூக்கி. நாங்களும் இன்னைக்கு ஒரு நியூ ஃபேமிலியோட போய் அட்டாச் ஆக போறோம். நியூ ஃபேமிலி கண்டிப்பா லைஃப் லாங் மக்களே நாங்க வந்து சாப்பிடுறதுக்காக ஒரு இடம் நிறுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆல்ரெடி அங்க போய் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஓகேவா? ஓகேல எந்த இடம் பார்த்தாலும் எங்களுக்கு ஓகே தான், உனக்கு தான் எப்படின்னு தெரியல. நீங்க வேற நீங்க முதல்ல சோறு கொண்டு நான் தாக்குவோம். என்ன என்ன டிஃபன்? ஏ இட்லியா? இட்லி இட்லி இட்லி. தம்பிங்க தண்ணி குடு. ஏய் ஹாரி டான்ஸ் ஆடினு இருக்கான். இட்லி 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 சாப்பிட போறது இட்லி. ஐயோ சாமி சோறு போடுறது சோறு சோறு. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஹோட்டல் பக்கத்துலயே உட்காந்து நீங்க சாப்பிடுங்க. ஹோட்டலுக்கான டென்ஷன் ஆகப்பறான். ஆமா ஹோட்டலுக்கான டென்ஷன் ஆகப்பறான். அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டி வச்சுக்கிறேன் உங்களுக்கு இங்க வந்து சாப்பிடுறதுக்கு எதுவா அப்படின்னு. நல்லா சாப்பிட்றேன் தம்பி. ஏன் அப்படின்னா நீ காலி பண்ணா மத்தியானமா இதுதான். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எப்பாடே ஒண்ணு ஒண்ணு நம்ப முடியாதே. நான் எதுவும் பேசலடா. நீ வந்து இந்த பக்கம் இருக்கிற நான் செட் ஆகல. நீ சாப்பிடா. நீ சாப்பிட்டு காலையில போயிட்டு இருந்த கடையில வாங்கி சாப்பிட முடியும். டேஸ்ட் ஆகுது. வெள்ள சட்னி வாங்கிட்டு வரவா? நல்லா சாப்பிடு. ஓரமான ஊற்றி சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் இந்த இடத்துல முடிச்சுட்டு திரும்ப எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். திரும்பவும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ரோட்ல மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் ஒருத்தர் வந்துட்டாரு. அந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா BMW வெஹிக்கிள் தான். இங்கே பாருங்க அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நாங்கள் லைவாகவே சொல்கிறோம் பாருங்க. நாங்களே எவ்வளவு ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் பாருங்க. பாருங்க ஸ்பீடு. ஆனா முன்னாடி போற ஒரு காரு BMW காரு பிளாக் கலர்ல தெரியுதா? எங்கேயோ போயிட்டாரு. வண்டி சரியான ஃபாஸ்ட் போறாங்க. ஒரே மெரியில பறக்கு நான் வண்டி போறான் பாருங்க. அதுதான் ஃபாஸ்ட்டுங்க வண்டி. டயர் ஒன்னு அவ்வளவு பெருசுங்க. அடிச்சு தள்ளுன்னு போறான் வண்டியை. மெரி 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 மெரிக்கிறான் வண்டியை. வண்டியோட டைமென்ஷனே வேற லெவல்ல இருக்குல்ல. எக்ஸ் டிரைவ் அப்புறம் வந்து 30i மாடல். இந்த லாரி டயரோட எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க டயரு. BMW பாருங்க ஒரே லைட் ஆக்சிலேட் தொட்டா போறாங்க பாருங்க. அப்படி பிக்கப் பாருங்க பறக்குது. நானும் ரொம்ப நேரமா அவனை ட்ரேஸ் பண்ணி வந்துருக்கேன்.
வேற லெவலில் போகிறான். அவனை சேஸ் பண்ணலாம் முடியாது, ஆனால் சான்ஸ் அவனே இங்க டிராபிக்ன்றதுனால நிக்கிறானா டிராஃபிக்னால அப்படியே நம்ம அவனை அலாசின்னு போயிட்டே இருக்கோம். இல்லைன்னா அவன் பறந்துடும். ரொம்ப சேஃப்டியான கார் இல்லைங்களா? எல்லா வண்டியும் சேஃப்டி தான். நம்ம ஓட்டுற ஸ்பீடு எல்லா வண்டியும் சேஃப்டி தான். என்னன்னு சொல்றேன், ஓட்டுற ஸ்பீடு ஓட்டுற ஆளை பொறுத்து. என் பசங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வண்டியோட ஆசிலேஷன்லேயே குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. என் ஒய்ஃப் அவங்கள ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வரா பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சிக்கிட்டே அவள் பாட்டுக்கு பின்னாடி வந்துட்டே இருந்தா, நாங்கள் பாட்டு எங்களோட டிரைவை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம். அடுத்த 1 hour டிரைவிங்க்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் போடுவோம் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இளநீர் சாப்பிட நிறுத்திட்டோம். இங்கே பாருங்க அந்த அமக்கலத்தை. நாங்கள் இறங்கி தேங்காய் சாப்பிட்டுறோம். இளநீர் ஆரி சிரன் டெஸ்ட் ஆரி பாருங்க உசரம் மாற்றிட்டாங்க. தெரிக்குதே அந்த உனக்கு எப்படி இருக்கு? அண்ணா டேஸ்ட் ஆகுது. ஆரியை பாப்பா கொஞ்சம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சாய்க்காத ஆரி பாரு என்ன பாருக்கா. ஏன் உங்களுக்கு கசப்பா இருக்கா? என்னதான் எங்களுக்கு வந்து எப்படியா டேஸ்ட்ல வாங்கி கொடுத்தாலும் எங்க அண்ணன் வந்து டேஸ்ட் பண்ணாம நாங்க இருக்க மாட்டோம். எப்பயுமே லாங் டிரைவ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இளநீர் குடிங்க. அது நம்மளோட உடம்புல டீஹைட்ரேஷன் வந்து குறைக்கும். அதே சமயத்துல வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கனால நம்மளுக்கு வந்து பாடி ஹீட் ஆகாம கரெக்டா மெயின்டைன் ஆகும். இப்படிதான் குடிக்கணும். ஆரி இப்போ குடிக்கிறா பாருங்க, பர்ஃபெக்டா குடிக்கிற ஆரி. இப்போ இதுல இருக்கிற தேங்காய்லாம் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா? எப்படி காருக்கு பெட்ரோல் போடுறோமோ அந்த மாதிரி நம்ம பாடிக்கும் வந்து இளநீரை வந்து பெட்ரோலாக கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2.5 hours கண்டினியூவா நம்மளோட டிரைவிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்படியே ஹைவேல எல்லா இடத்தையும் ஜாலியாக அப்படியே பார்த்துக்கிட்டே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருந்தோம். சேலத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு ஏரியாவில் ஸ்கூல் ஓரமாக நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் நாங்கள் வந்தாச்சு. சேலத்துக்கு முன்னாடி இருக்கோம். ஸோ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ் வந்து சிக்கன் வாங்கிட்டு என் ஒய்ஃப் செஞ்சா என்ன ரியாசு பிரிஞ்சு என் ஒய்ஃப் ஏதோ பிரிஞ்சு செஞ்சாலாம். தக்காளி சாதம். தக்காளி சாதத்தையும் வச்சு சாப்பிடும். ஸோ வந்தாச்சு, சாப்பிட போகிறோம். ஸோ கருப்புக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு உன் மூஞ்சி எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு நான் பார்க்கணும். தயிர் பச்சைலாம் வேணாம் அவனுக்கு, அவனை சைடிஸை கொடுத்துறான் அவனுக்கு. பரவாயில்ல இதான் பெஸ்ட்டுங்க. அப்படியே சாப்பிட்டு ஸோ சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், தயிர், ஆம்லேட்டு, சாப்பாடு. சாப்பிட்றா சாப்பிட்டே இல்லை, டேஸ்ட் பண்ணியா எப்படி நல்லாதா? உண்மையை சொல்லு, மனசாட்சி தொடுச்சு. சூப்பரா இருக்குண்ணா உங்க. சரி ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்காண்டி. மறுபடி நல்லாதான் இருக்கு சாப்பாடு. நானே ஒத்துக்கிறேன், என் பொறாட்டி செஞ்சது நல்லாதான் இருக்கு. வீட்டுல வந்தா சோறு போட மாட்டான் அப்படிலாம் இருக்கு. சாப்பாடு உண்மையில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது ஆம்லேட் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கு. சைட் டிஷ் இருந்துச்சு. நானும் சரி, என் ஃபேமிலியும் சரி, என் பசங்களும் சரி, நாங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ணாலும் சரி, நேச்சருக்கு அகைன்ஸ்டாக எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்கள் எங்கே இறங்கி ஓரமாக சாப்பிட்டாலும் சரி, அங்கே பிளாஸ்டிக் குப்பைகளை நாங்கள் போடுற பழக்கமே கிடையாது. அதே போல் நாங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாழை இலை அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் தான் கட்டி கொண்டு போவோம். அதே போல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக நீங்களும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நேச்சர் வந்து எங்கேயும் வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் மக்குற குப்பைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தின பிளாஸ்டிக்கில் குப்பைகளை கொண்டு வந்து குப்பை தொட்டியில போடுங்க. எங்கேயும் வந்து மரங்கள் இருக்க பகுதியில போட்டுறாதீங்க. அது நம்மளுடைய இயற்கையை டேமேஜ் பண்ணிடும். சேலம் கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு.
கருப்பட்டி காஃபி வந்திருக்கோம். அதுவும் சேலத்தில் கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஹைவேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்திருக்கோம். இங்கே யாரோ வந்திருக்காங்க யூடியூபர், அது யாரும் தெரியல. அந்த யூடியூபர் யாருன்னு தெரியல. அந்த யூடியூபர் யாரோ வந்திருக்காங்க. இந்த ஆரி யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. அவங்க பேர் வந்து சன் அண்ட் டேட். அவங்க வந்து அதான் வாங்கினாங்க. மேல ஒரு கப் மாதிரி தெரியுதுல, அவங்க வந்து இதே ஷாப்ல தான் உட்காந்து அப்புறமா அப்படியே காட்டுறேன் பாருங்க டிஸ்பிளேல, அங்க இருக்கிற அதே இடத்துல இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் தான் பார்த்து வாங்கினாங்களாம். அதனால இங்க ஏதோ ஒரு பிளேஸ்ல உட்காந்தாங்களாம். இப்போ ஆட்டோஷாவும் இதே மாதிரி பிளேஸ்ல உட்காந்துருக்கா. இப்போ அவளுக்கு ஐஸ்கிரீம் மேலதான் எல்லா பார்வையா இருக்கு. அதனால அவ ஐஸ்கிரீமுக்கு இப்போ அவங்க டேடி கிட்ட பிராக்கெட் போடுறான். கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி காஃபி பண்ணிட்டு இருக்காங்க. அது சும்மா ஓவரா பண்றாங்க. குளிர்ந்து காஃபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றேன். இல்ல கீழே போட்டா காபி நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அந்த கருப்பட்டியோட டேஸ்ட் அப்படியே இருக்கு. கருப்பட்டி டேஸ்ட் அப்படியே இருக்கு. அதே போல வந்து காஃபியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ப்ரோ நீங்க டீ சாப்பிடுறீங்களா? ஆமா நான் டீயை பத்தி சொல்லுங்க சார். இது வந்து காஃபிக்கு ஆமா நல்லா இருக்குட்டாரு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா டீலி கருப்பு டீ ஆட் பண்ணிருக்காங்க. நல்ல டேஸ்ட் இஸ் குட். நல்லா இருக்கு. சொல்லாரு எஸ் நல்லா இருக்கு. பாத்துக்க அப்ப அவர் எவ்வளவு நல்லவர்னு பாத்து. ஏதோ மலை மேல ஏதோ கோயில் இருக்குங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கோபுரமா நிறைய இருக்குல்ல. அது தெரியுது ஒரு லிங்கம் நினைக்கிறேன். லிங்கம் நினைக்கிறேன். ஆமா சொன்ன மாதிரி மலை லிங்கம் 63 ஏதோ நினைக்கிறேன். நாங்கள் ரிலாக்ஸாக டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி சத்தியமங்கலம் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் தளவு ட்ராவல் பண்ணி ஹைவேலாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வயக்காடுகள் நிறைய வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வில்லேஜ் வாசம் எங்களை வந்து வீச ஆரம்பிச்சுது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது எங்களுக்கு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏரியாக்குள்ளே நாங்கள் ஸ்டே பண்ணதே கிடையாது. ஸோ இன்னும் போக போக எப்படி எல்லாம் என்ன மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே உள்ள நுழைய என் ஃப்ரெண்டு வந்து சொன்னார், நம்ம லெஃப்ட் எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா இது வயக்காட்டுக்குள்ளேயா அப்படின்னு. ஆமாங்க, நம்ம வீடே வயக்காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து வயக்காட்டுக்கு நடுவில் இறக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு டிராக்டர் போகக்கூடிய பாதை. இந்த பாதை வழியாக எங்களை கொண்டு போனது வந்து எனக்கே ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் 2 பக்கம் வயல் பார்த்தீங்கன்னா 2மே பச்சை பசேர்னு இருக்குது. அதுவும் வந்து மாலை பொழுதுன்றனால வந்து சன்லைட் வந்து ரொம்ப கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இப்படி பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. சரி நம்ம இது உள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைய கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே வீடு பார்த்தீங்கன்னா வயக்காட்டுக்கு நடுவில் தான் கட்டி வச்சிருக்காங்க. வாவ், செம்மையாக இருந்தது. அன்னைக்கு டேவே எங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ் டேவாக வந்து எங்களுக்கு ஈவினிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஃபுல்லாக பாருங்க, இந்த வழியாக தான் உள்ள வண்டி ஓட்டிட்டு வந்தேன் நான். உள்ள இடமே கிடையாது. கரெக்டாக சூறா கார் வருது, டிராக்டர் வர இடம் போல. இங்கே பாருங்க, ஏரியாவை பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இடம். சரியான இடம் சீரியஸாகவே. இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க. ஐயோ எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் காரணம் பாருங்க, ஷெட்லாம் போட்டு வேற லெவல். டே தம்பி சூப்பராக இருக்குடா வீடு. ரொம்ப நல்லா இருக்கு, அழகாக இருக்கு. எனக்கு அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கு வீடு. எதிர்பார்த்தது மாதிரி தண்ணியே டேஸ்டா இருக்கு டிடி. தண்ணி டேஸ்டாக இருக்கு. நான் உள்ள போலாம். உள்ள போங்க. ஓகே வெளியே உட்காந்து ஆரிஃப் வெளியே உட்காந்து. ஆமாம் சமைச்சிருக்கு. வெளியே உட்காந்துடலாம், பெஸ்ட்டு கட்டில் அழகாக இருக்கு. சரி ஓகே கிரீடம். இதை பாருங்க, கட்டில் வெளில போட்டு ஐயோ வேற லெவலில் இருக்கு. நான் தான் பூனையா டேடி. ஓகே வந்தா தட்டி விடுறான் டேடி. இடமே சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. படிக்கல உட்காந்து சாமி பாருங்க, அவள் பாருங்க, எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. வெளில இந்த இடம் தான் ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே. டேடிக்கு தேவையான இடம்.
டே டைமில் ஒரு தடவை இது காட்டுறேன் பாருங்க ஏரியா எப்படி இருக்கு. காலையில் காட்டுறேன், செம்மையாக இருக்கும். இடமே செம்மையாக இருக்குங்க. பாருங்க பின்னாடி ஃபுல்லாக வயக்காடு தாங்க, வயக்காடு மாடி. டே ஆரி இங்கே போடா, தோறுடா கிணறு. ஆ இங்கே பாரு பாட்டு கிணறு. வந்துரு வந்துரு. இதான் உங்களோட வீடு. ஆரியா நாங்கள் கட்டிலேயே செட்டில். கட்டிலேயே செட்டிலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து ஆனுவல் வெக்கேஷன் போட்டுருங்க. ஏய் என்னடா டேய் தம்பி, பலகாரம் லட்டு முறுக்கு. இது எங்க அம்மாவும் லட்டு மாதிரியே எல்லோ கலர் போட்டிருக்காங்க. வீட்லயே செஞ்சுருக்காங்கண்ணா. கொஞ்சமா சாப்பிடுறேன், இவ்வளோ சாப்பிட மாட்டோம். கொஞ்சமா வைக்க சொல்லு, கொஞ்சமா கொடு. இல்லைண்ணா எப்படி இருக்கு? ஆல்வலி சிப்ஸ் வீட்லயே பண்ணிருக்காங்க. என்னக்கா? உங்க தோட்டத்துல இருந்து இது பண்ண தோட்டத்தில் எடுத்த காயாகும். ஆல்வலி சிப்ஸ் வீட்லயே செஞ்சது, வேற லெவலு. என்னால் இப்போதைக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா இப்பதான் டிராவல் முடிச்சுட்டு வந்தேன். காலையில செமையா இருக்கும். ஆமாம் இங்கே பாருங்க மாட்டு பாலம் டேஸ்ட் பண்ணால் வேற லெவலில் இருக்குங்க. ஐயோ ஊரில் கவர் பாலில் குடிச்சிட்டு இது ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடா. சரி நீயே குடி. ஏன் அவன் சக்கரை போட்டு தானே எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸ்வீட்டா இருக்குது டைரக்டா மாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மாட்டு பால், ஒரிஜினல் பால். வாயில நிக்குது. வாயில் நிற்குதா? கால் இருக்கு அதுக்கு பாலுக்கு நிக்குதா? குடிச்சுக்கிறேன். இல்ல பத்தாது, இந்த குடி நல்லா இருக்கு. அம்மா அவ்வளோ குடிக்க மாட்டாங்கம்மா பசங்க, அதுக்காக சொல்கிறோம்மா. போதும் வாங்கிக்காச்சு வாங்கிக்க. பாட்டியோட அன்புக்கு வேற வழியில் வாங்கிக்க. போதும் 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 நிறைய. நிஜமாவே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. அதுன்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிற மாதிரி இருந்தா அதெல்லாம் குடிச்சப்படவே மாட்டான், வாங்கிடுவான். அவன் இப்போ லட்டு நிறைய உள்ள போயிடுச்சு அவனுக்கு. லட்டு நீங்கள் வச்ச அன்புல அங்கே பாருங்க மேலே இருக்கிற எல்லா தட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பாதி அவன் தான் தெரிஞ்சுக்கான். சாப்பிட்றது ஒரு வாய் லட்டு, அப்புறமா முறுக்கா இது இந்த சீவல் கருப்பு முறுக்கு முறிச்சாச்சு. அம்மா அதை நீங்கள் பண்ணீங்களா வீட்டில்? ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்க குஸ்பா இருக்கு, நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. ஆனா நீ நாங்க வரோம்னு சொல்லி அவங்களுக்கு இவ்வளவு வேலை வாங்கி வச்சிருக்கேன். இதுவாக இருக்கு படிக்கட்டு, நல்லா இருக்கு. கிணறு இன்னும் நல்லா இருக்கு. ஐயோ சுற்றி வயக்காடு தாங்க. போடி செம்மையா இருக்குடி. வாவ் பேசாம டேடி பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துருக்கோம். அது விரிச்சிங்க பத்திரம். இங்கே படுத்துலடா நிஜமா கொசு இருக்கு அதில். கொசு அந்த அளவுக்கு இருக்காதுண்ணா. ஓகே இல்லை எங்கள் வீட்டில் இருந்து கொசுவில் வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஓ அப்படி மேலே வச்சு போட்டு தூங்குறது. சரி. ஐயோ சுற்றி வயக்காடு தாங்க, இருட்டாக இருக்கே, உங்களுக்கு கேமராவில் தெரியாது. கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் காட்டுறேன். அதான் நான் அதை கிழங்கு டாரி இப்போ நீ சிப்ஸ் சாப்பிட்றியே அதுவா? சிப்ஸ். ஆமாம் அதான் காய வச்சிருக்காங்க. அப்போ அது இது என்ன செய்றாங்களா? இது வந்து மாட்டுக்கு வந்து ஆட்டி கொடுப்பாங்க. ஓ சரி வாங்க. ஏய் வேற லெவலில் இருக்குடா. 3 பர் ஆரி மேலே வர்றா 3. டாடி இங்கே பாருங்க நாங்கள் ஃபுல்லாக சுற்றி தோப்புக்கு நடுவில் வீடுங்க. இந்த பையன் இதை விட்டு சென்னையில் வந்து டேய் என்னடா நீ எப்பா. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து இங்கே பாருங்கள் எங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காரு. அவரோட ரூம் இது. பாருங்கள் உள்ளே பாருங்கள் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. எவ்வளோ புக்ஸ் பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் வந்து மெயின் சப்ஜெக்டா, இதை தாண்டி யாரும் உள்ளே வேறு இருக்கான். நல்ல சப்ஜெக்ட் வேறு லெவலில் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அனுஷா இதை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டா. இந்த புக்கை 3 தடவை என் டேர்ம் புக்கா போட்டாங்க. இவ்வளவு பெரிய புக்கு வரும் அந்த அளவுக்கு வந்து பெருசுங்க. இது சீரியஸாகவே அவ்வளோ பெருசு. அவரோட ஐடி கார்டு பாருங்க. அந்த வீடியோல பார்க்க சின்னதா இருக்கு. அவரோட ஐடி கார்டு பாருங்கடி. ஸோ பிஹெச்டி முடிச்சிருந்தாரு. ஸோ இதுதான் மொத்த வீடு பார்த்துங்க. ஃப்ரண்ட்டில் தான் அந்த ஹால்லாம் இருக்குது. நான் வந்து மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் வந்து வீட்டை ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு லெவலில் சுற்றி பார்க்குறதுக்கு. பின்னாடி கிணறு பார்த்தீங்கன்னா இன்னும் தரமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம். ஆல்ரெடி வண்டி ஓட்டிட்டு வந்ததால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 490 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 495 சம்திங் ஒரு தூரம் வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு இன்னைக்கு படுக்கிறோம். நாளைக்கு மார்னிங்
உங்களை மீட் பண்ணுறோம்.